வணக்கம் பிள்ளை. இந்த கார்டு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாதம் 1000 கிடைக்கும். உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா மாதம் உங்களுக்கு 3000 பென்ஷன் கிடைக்கும். நீங்கள் இறந்து போன பிறகு உங்கள் சார்பாக உங்களுடைய குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணமும் கிடைக்கும். இப்படிப்பட்ட இந்த கார்டை எப்படி பெறுவது, இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், இதை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மகளிர், குழந்தைகள், ஓய்வூதியதாரர்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினருமே பலன் தரக்கூடிய வகையில் மத்திய அரசு புது திட்டங்களை அறிமுகப்படுத்தி திறன்பட செயல்படுத்தியும் வருகிறது. அதிலும் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்களுக்காகவே அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இத்தகைய திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது. இதில் முக்கியமானதுதான் இந்த ஈ-ஷ்ரம் கார்டு என்ற திட்டமாகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் திட்டம் இதுவாகும். ஆனால் உங்களிடம் இந்த ஈ-ஷ்ரம் கார்டு இருந்தால்தான் இந்த பலனை உங்களால் பெற முடியும். இந்த லேபர் கார்டில் 12 இலக்க எண்களும் இருக்கும். இந்த ஈ-ஷ்ரம் போர்ட்டல் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் வீட்டு பணியாளர்கள் உட்பட பிற தொழிலாளர்களுக்கு இந்த ஈ-ஷ்ரம் அடையாள அட்டை மூலமாக சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. இந்த ஈ-ஷ்ரம் கார்டு உள்ளவர்களுக்கு மட்டுமே ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் நிதியுதவி வங்கி கணக்கில் வந்து சேரும். குறிப்பாக 2 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடும் கிடைக்கும். அதேபோல ஈ-ஷ்ரம் போர்ட்டலில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை விபத்து காப்பீடு வசதியும் கிடைக்கும். விபத்தில் தொழிலாளர் இருந்தால் குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். விபத்தில் தொழிலாளி ஊனமுற்றால் 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும். அதேபோல அடல் பென்ஷன் யோஜனா உள்ளிட்ட அரசின் திட்டங்களை பெறலாம். 60 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் மாதம் 3000 ரூபாய் பென்ஷனும் பெறலாம். வீடு கட்ட நிதியுதவியும் தரப்படுகிறது. தொழிலாளர்களின் குழந்தைகளின் கல்விக்கு நிதியுதவியும் வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களின் மகள்களின் திருமணம் முதல் மருத்துவ சிகிச்சைகள் வரை அனைத்துமே இதில் உள்ளன. இந்த ஈ-ஷ்ரம் கார்டினை நீங்கள் பெற வேண்டுமானால் இதற்கு ஒரு சில தகுதிகள் அவசியமாகிறது. அதன்படி அமைப்பு சாரா துறையில் பணிபுரிபவர்கள் இந்த கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கும் தொழிலாளி இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். 18 வயதுக்கு மேல், அதாவது 59 வயதுக்குள் இருக்க வேண்டும். இந்த ஈ-ஷ்ரம் கார்டு பெற வேண்டுமானால் முக்கிய ஆவணங்கள் சில தேவை. விண்ணப்பதாரரின் ஆதார் அட்டை, ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் நம்பர் மற்றும் வங்கி புக் போன்ற அதாவது வங்கி அக்கௌண்ட் போன்றவை தேவைப்படும். இந்த ஈ-ஷ்ரம் கார்டுக்கு பரிந்துரைக்கப்பட்ட தகுதியுள்ள தொழிலாளர்கள் ஈ-ஷ்ரம் போர்ட்டலில் பதிவு செய்ய வேண்டும். ஈ-ஷ்ரம் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஈ-ஷ்ரம்.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று பதிவு செய்யலாம். பிறகு அந்த வெப்சைட்டிலிருந்து விண்ணப்பத்தை நீங்கள் டவுன்லோட் செய்து தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து அருகிலுள்ள தொழிலாளர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஒருவேளை வெப்சைட்டில் பதிவு செய்ய முடியாவிட்டால் அரசு இ-சேவை மையமோ அல்லது CSC மையத்திற்கு சென்றோ நீங்கள் பதிவும் செய்து கொள்ளலாம். ஸோ அதனால் மறக்காமல் உடனே இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். 60 வயதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா 3000 ரூபாய் கிடைக்கும். உங்களுடைய மருத்துவ காப்பீடுக்காக 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். விபத்து காப்பீடுக்காக 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். உங்களுடைய மகளுக்கு கல்யாணம் ஆகும்போது அதுக்கான பண உதவியும் கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்கும் நிதி உதவி கிடைக்கும். இப்படி பல சலுகைகள் இந்த கார்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் லேட் பண்ணாமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேஜை லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.